ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான மார்னிங் டிஃபன் ரெசிபிஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மிதமான சப்பாத்தி இருந்தால் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அது கூடவே ஆனியன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் பூண்டு தோல் உரித்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிறோம் சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு இந்த மாதிரியே தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரே விதமாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு பாருங்கள். நார்மலாக சப்பாத்தியை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கூடவே நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், முட்டைக்கோஸ் இதெல்லாம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா. நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸை மட்டும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன், ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு சப்பாத்தி போல் தான் நான் இதில் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி துண்டுகளை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த ஓரத்தில் ஒரு 2 முட்டை போல் உடச்சி ஊற்றி ஸோ அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருக்கேன். ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுற வேண்டியது தான். கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கடையில் நம்ம எப்படி நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோமா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே விதமாக இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்போல் நம்ம விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுவிதமான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட்